இவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கே, இது என்ன கரும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கரும்பு இல்லை, சூப்பர் நேப்பியருங்க. சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 15 அடி ஹைட் வந்து வளர்ந்துருக்குதுங்க. அந்த அக்காவே 5 அடி ஹைட்டுனா பார்த்துக்கோங்களேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் நேப்பியர் கரணைகளை இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் வளைச்சு பார்க்குறேன், வளைக்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் கரணைகள் வந்து ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க பார்சல் சர்வீஸ் மூலியமாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரணைகளை வந்து நம்ம ஒரு 120 நாளைக்கு மேலே தயாரான நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுத்துட்ருக்கோங்க. இன்றைக்கி கூட ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கரணைகள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சூப்பர் நேப்பியர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவிலே காட்டுறேன் பாருங்கள், மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் எவ்வளவு விரும்பி இந்த சூப்பர் நேப்பியர் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஹைட்டில் கட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குங்க. சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம 5லேருந்து 5 அடியில் கட் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. இல்லை எனக்கு வந்து ஈல்டு ஜாஸ்தியாக வேணும், ரொம்ப ஹைட் விட போகிறேன், இப்போ நீங்கள் வச்சிருக்க மாதிரி 10 அடி 15 அடி விட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக விடலாம். ஸோ அந்த மாதிரி விடுறவங்க சாப் கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் பெட்டராகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குங்க. மனிதர்களுக்கு புரதச்சத்து எவ்வளோ அவசியமோ அதே போல தாங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புரதச்சத்துங்கிறது ரொம்ப தேவை இருக்குதுங்க. ஸோ இந்த சூப்பர் நேப்பியரில் 20% வரைக்கும் புரதச்சத்து இருக்கிறதுனால ஆடுகளும் மாடுகளும் இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாகவே இருக்குதுங்க. சூப்பர் நேப்பியரை எப்படி நடவு பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற காரணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயலில் 2-3 தடவை நல்லா உழுதுருங்க. தொழு உரம் போட்டு உழுதுட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார் போட்டு வைக்கலாம், பார் போடாமல் கூட வைக்கலாங்க. ஸோ எப்படி வச்சாலும் அகலத்தில் வந்து கரணைக்கு கரணை அகலம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 அடியாவது இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே போய் அறுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும், தூர் கட்டுறதுக்கு மாட்டம் நல்லாவே இருக்குங்க. குறைஞ்சபட்சம் அகலத்தில் 2 அடி வச்சுக்கோங்க. கரணை டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 அடி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பிடிச்சி வச்சுருங்க. அது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ கரணை வச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு துளிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுபோல் ஸ்டார்டிங் நம்ம வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுட்டே இருக்கணும், ஈர பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரணைகள் வந்து காயாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளருங்க. ஸோ அதுக்கப்புறம் 25ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களை வெட்டிட்டு யூரியாவோ அல்லது மாட்டு எருவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55 நாளில் ஃபஸ்ட்டு கட்டிங் ரெடி ஆகிடுங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த கட்டிங் வந்து 25 நாளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து பண்ணிக்கலாங்க. முதல் தடவை நம்ம கட் பண்ணும்போது நம்ம பார்த்தாலே தெரியும் 5லேருந்து 10 தூருக்குள்ளே தான் வந்து வளர்ந்துருக்கும் இந்த சூப்பர் நேப்பியர். ஆனால் அதுக்கடுத்த கட்டிங்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 25-30 வந்து பார்த்திங்கன்னா தூர்கள் வந்து கட்டிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட சூப்பர் நேப்பியர் மட்டும் இல்லை, குட்டை நேப்பியரோட கரணைகளும் அவைலபிளாக இருக்குது. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.